அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவுடைய அருளின் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய தீனை இகாமத்து செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இல்லத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஷாபான் மாதத்தின் இறுதி பகுதியில் ரமலானை வரவேற்க இருக்கின்ற நாட்களில் இப்படியான ஒரு நிகழ்வு நடப்பது உண்மையில் மகிழ்ச்சியை தருகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஜமாத்துடைய அக்கரைப்பற்று ஜமாத்துடைய வரலாற்றை பற்றியும் ஜமாத் செய்கின்ற பல பணிகளை பற்றியும் ஜமாத்தின் முன்னோடிகளை பற்றியும் இந்த ஜமாத்தை வளர்த்தெடுப்பதிலே ஜமாத்தின் முன்னோடிகளைப் போல அக்கரைப்பற்று சமூகத்தின் ஆதரவு அரவணைப்புகளை பற்றியும் ஜமாத்துடைய கிளை நாசிம் சகோதரர் அப்துர்ரவுஃப் இஸ்லாஹி அவர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். மேலாந்த விடயங்கள் உள்ளுக்குள் மீண்டும் போக விரும்பவில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், யாவற்றுக்கு பின்னாலும் உயர்ந்த நோக்கங்கள் இருக்கிறது. அந்த நோக்கம் அடிக்கடி அறிவுபூர்வமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த ஜமாத்தின் காரியாலயம் புதுப்பொலிவோடு தனது வேலைகளை விஸ்தரிக்கின்ற நிலையில் அதை பற்றி சில விடயங்களை பேசுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பொதுவாக ஜமாத்துகளாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமிய பணியின் எந்த ஒரு விடயமாக இருக்கலாம், இபாதத்துகளாக கூட இருக்கலாம். ஒரு விடயம் நீண்ட நாட்களாக செய்து கொண்டு போகின்ற போது, கிட்டத்தட்ட நினைக்கின்றேன் இலங்கை ஜமாத்தை இஸ்லாமி என்பது இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 75 வருடங்களாக செயல்பட்டு வருகின்ற இயக்கம். அக்கரைப்பற்றிலும் கூட 1960களிலேயே அதனது ஆரம்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒத்த காலப்பிரிவு இங்கும் ஜமாத் இயங்கியிருக்கிறது. இப்படி ஒரு விடயம் தொடராக நடந்து கொண்டு போகின்ற போது அது வழக்கமாக மாறும். வழக்கமாக மாறுகின்ற அளவுக்கு அதை பற்றிய அறிவு, அதனது உயிரோட்டம் எல்லாம் இல்லாமல் போய் சில வேலைகளின் தொகுப்பாக அது மாறிவிடும். இதுதான் இபாதத்துகளுக்கு இருக்கின்ற ஆபத்தை போல ஜமாத்துகளுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தை மாட்டிக்கொள்ளாமல் ஜமாத்தின் பணி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் சில விடயங்களை நான் இந்த மகத்தான நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்கள் எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உதாரணமாக பாருங்கள், ரமலான் மாதம் இன்று நோன்பு வருகின்ற போது நோன்பில் செய்ய வேண்டிய அமல்களை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். எத்தனை முறை குர்ஆன் ஓதுவோம், என்னென்ன தொழுவோம், எவ்வாறான திக்ர்களை செய்வோம், எவ்வாறு கியாமுல் லைலை ஹயாத்தாக்குவோம், எவ்வாறு தராவியை ஹயாத்தாக்குவோம், வீட்டில் எவ்வாறு குர்ஆன் ஓதுவது, பள்ளியிலே எவ்வாறு குர்ஆன் ஓதுவது என்று வீட்டிலிருந்து பள்ளி வரைக்கும் அமல்களை அடுக்கிக் கொண்டு செல்வோம். சோதர்களே, சில போது இதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்து ஜமாத்துகளுக்கும் வரலாம். எனவே நான் இதை இபாதத்திலிருந்து இந்த விடயத்தை விளக்க எல்லாம் நினைக்கின்றேன். ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாலும், அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், செய்கின்ற திக்ர்களாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், உயர்ந்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. நோக்கம் இல்லாத போது அது வெறும் அமலாக மாறிவிடும். அறிவற்ற நிலையில், உணர்வற்ற நிலையில் செய்யப்படுகின்ற அமல்களாக மாறும். அது மனித நடத்தையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது, மனித வாழ்க்கையையும் மாற்றாது. உதாரணமாக பாருங்கள், ரமலான் காலம் பள்ளி ஊரெல்லாம் மிக வெளிச்சமாக இருக்கிறது. விடிய விடிய அனைத்து வீடும் இரவில் வெளிச்சமாக இருக்கிறது. தராவிஹ் தொழுதுவிட்டு வந்தவர்கள் கியாமுல் லைல் என்று சஹரு வரைக்கும் வெளிச்சமாக இருந்த வீடுகள் ரமலானுக்கு பிறகு ஏன் சுபஹ் தொழுகை நேரம் இருட்டாக இருக்க வேண்டும்? ரமலானில் இருந்த அந்த உயிரோட்டம் அது வெறும் அமலாகி போனதினால் ஷவ்வால் இரவோடு முடிந்து விடுகிறது. இதுதான் இபாதத்துக்கு இருக்கின்ற பெரிய ஆபத்து.
இபாதத்துகள் ஏன் செய்கிறோம், யாருக்காக செய்கின்றோம், அது ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பதை புரியாமல், அர்த்தம் புரியாமல் செய்யப்படுகின்ற வணக்கமாக மாறினால் இதுதான் நடக்கும். ரமலானை அல்லாஹு தஆலா ரமலானிலே நோன்பை கடமையாக்கியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை புரியாமல் ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கின்ற போது நோன்பு முடிந்ததும் நான் நோன்பு பிடித்து முடித்து விட்டேன் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிடும். நோம்பினூடாக அல்லாஹு தஆலா என்னில் எந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்பினான் அந்த கேள்வி வராது. நோன்பு பிடித்த திருப்தி, குர்ஆன் ஓதி முடித்த திருப்தி, திக்ர்கள் செய்த திருப்தி, தௌபா செய்த திருப்தி, நான் நோன்பை ஹயாத்தாக்கி விட்டேன், நான் எப்படியும் வாழலாம். அந்த நோன்பு எனது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, எனது குடும்பத்தின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, எனது ஊரிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, இந்த கேள்விகள் ஒன்றும் இருக்காது. ஆனால் நோன்பை கடமையாக்கி அல்லாஹு தஆலாவுக்கு இதன் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நோக்கங்கள் இருந்தது. ஏன் தொழ வேண்டும், ஒரு நோக்கம் இருக்கிறது. உதாரணமாக அகிமி ஸலாத்த லிதிக்ரி, ஒரு மனிதன் எப்போதும் அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு வாழ வேண்டும். இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு இருக்க வேண்டும். தொழிலிலும் வீட்டிலும் அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கேட்டுக் கொண்டிருக்கின்றான் என்ற மனோபாவத்தோடு வாழ்வதற்காக தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா தொழுகை கடமையாக்கியிருக்கிறான். எனவே ஏன் தொழ வேண்டும்? 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் சிந்தனையோடு வாழ்வதற்காக. என் தொழுகை என்னை அங்கே கொண்டு போகவில்லை என்றால் தொழுகைக்காக என்று ஆகிவிடும். நான் தொழுது விட்டேன், நான் சுபஹ் தொழுது விட்டேன், ஓத வேண்டியதெல்லாம் சரியாக ஓதினேன், கை வைக்க வேண்டிய இடங்களில் கை வைத்தேன், பார்க்க வேண்டிய திசையை பார்த்தேன், ஓதலில் பிழை இல்லை, தொழுகையின் இலக்கத்தில் சுபஹுக்கு 2 அசருக்கு 4 இதில் வித்தியாசம் இல்லை, தொழுது முடிந்து விட்டேன் என்ற திருப்தி வருமே ஒழிய இந்த கேள்வி வராது. அல்லாஹ் ஏன் தொழுகையை கடமையாக்கினான்? அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியது 24 மணி நேரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் எண்ணத்தோடு வாழ்வதற்காக. தொழுகை அவனிலே அதை செய்திருக்க வேண்டும். தொழுவதற்கு முன்னால் அவன் புரிந்திருக்க வேண்டும், நான் தொழச் செல்கிறேன். ஏன் தெரியுமா? 24 மணி நேர வாழ்க்கையில் அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு வாழ்வதற்காக. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கரான செயலிலிருந்து ஒருவனை பாதுகாக்கும். எனவே நான் தொழுகிறேன் எதற்காக? மானக்கரான செயல்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. நான் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். நான் ஒரு பொய்யனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு துரோகியாக இருக்கக்கூடாது, நான் நல்ல பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் வருவதற்காகத்தான் ஒரு ஏற்பாடு தொழுகை. அப்படி புரிந்து ஒரு மனிதன் தொழுதால் தொழுகை அர்த்தமுள்ளதாக மாறும். இல்லாவிட்டால் தொழுதான் என்பதற்குமே ஒழிய அல்லாஹ் ஏன் தொழுகையை கடமையாக்கினான் என்ற அது அங்கே இருக்காது. நான் அதை பார்க்குறோம். நான் தொழுதுட்டேன். சோதர்களே, ஒவ்வொரு தொழுகை இபாதத்துக்கு பின்னாலும் நோக்கங்கள் இருக்கிறது. ரமலானும் அப்படித்தான். அது இபாதத்துகளுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இதை ஒரு பாசர் என்று சொல்கிற மாதிரி மனிதர்களை உருவாக்குகின்ற பயிற்சி முகாம்கள் தான் ஒவ்வொரு வணக்கங்களும். அல்லாஹ் விரும்புவதைப் போல ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை வடிவமைத்து தருகின்ற பயிற்சி முகாம்கள் தான் ஒவ்வொரு வணக்கங்களும். ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளே போகின்றான் என்றால் ஒரு பயிற்சி முகாமுக்குள் போகிறான். தொழுகையிலிருந்து வெளியே வருகின்றான் என்றால் பயிற்சியை பெற்று வருகிறான் வாழ்வதற்காக, ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. இப்போது முஸ்லிம் சமூகம் 1 மாத பயிற்சி நெறிக்கு தயாராகிறார்கள். இன்னும் 1 வாரத்தில் அந்த பயிற்சி முகாமுக்குள் செல்ல போகிறார்கள். பயிற்சியை பெற்று வெளியே வருகின்ற போது பல்வேறு மாற்றங்கள் அங்கே நடக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மல்ல மெத கௌல ஸூரி வ அமல பிஹி, யார் பொய்யையும் பொய்யாக வாழ்வதையும் பொய் சாட்சியத்தையும் விடவில்லையோ அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே முஸ்லீம் சமூகம் பொய் சொல்லாமல் வாழ்வதற்காக, பொய் சாட்சியம் அளிக்காமல் வாழ்வதற்காக, பொய் வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்காக 1 மாத ட்ரைனிங்களுக்கு போகிறாங்க. பெய்த்து வந்ததுக்கு பிறகு அவங்க பொய் சாட்சியம் அளிக்கிறாங்க என்று சொன்னால், பொய்யாக வாழுகிறாங்க என்று சொன்னால் இந்த ட்ரைனிங் அர்த்தம் என்ன? நோம்புழுக்க போனதுடைய நோக்கம் என்ன? நோம்புடைய நோக்கம் ஒரு மனிதனை பொய் சாட்சியம் அளிப்பதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த
இன்று சாதாரண வாழ்க்கையிலிருந்து தேசிய வாழ்க்கை வரைக்கும் பொய் சாட்சியம் சமூகத்தில் கடந்து போயிருக்கு. சாட்சியம் உதாரணமாக, நாங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறோம், ஒரு பாடசாலைக்கு போகிறோம், அங்கே SDS ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்க. பொருத்தம் இல்லாத ஒருவரை பொருத்தம் ஒரு ஆள் சொல்றார், நோன்பு பிடிச்சார். ஏன் நோன்பு வர மாத்தையில்? பாடசாலையில் கல்வி அறிவில்லாத, SDS பற்றி தெரியாத, அந்த கடமைகளை புரியாத ஒருவரை தனது கட்சிக்காரன் என்பதற்காக, தனது ஜமாத் என்பதற்காக, தனது சொந்தம் என்பதற்காக பாடசாலை SDS போட்டு மாணவ சமூகத்தின் வாழ்க்கையை அறுத்து நாசமாக்குகின்ற ஒருவரை பிரேரிப்பது பொய் சாட்சியம் இல்லையா? நோன்பு எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிப்பாங்க, ஏன் இது பாதுகாக்க இல்லை? ஒரு பள்ளி என்பது அந்த மஹல்லாவின் தலைமைத்துவம். பள்ளிக்கு ரெஸ்டியாவார ஆட்களுக்கு அந்த மஹல்லா மக்களின் ஆன்மீக பௌதீக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பள்ளி நிர்வாக சபை தேர்தல் நடக்கின்ற போது அங்கே சென்று பொருத்தமில்லாத ஒருவரை நிர்வாகி என்று பிரேரிப்பதோ, பொருத்தமான ஒருவரை போட வேண்டாம் என்று சொல்லுவதோ பொய் சாட்சியம் இல்லையா? நோன்பு பிடித்தவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? நோன்பு பிடிக்கின்ற போது ஏன் நான் நோன்பு பிடிக்கின்றேன் என்ற நோக்கம் புரியாமல் ஒரு மாதம் பட்டினி இருப்பதற்காக, தாகித்திருப்பதற்காக நோன்பு பிடிக்கின்ற போது இந்த நிலைதான் ஏற்படும். இபாதத்துகள் எல்லாம் மாதத்தாக மாறிவிடும். வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அது கொண்டு வராது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்படி நான் பல நாட்டில் ஜனாதிபதி தெரிவு செய்யறதுல இருந்து, ஒரு வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வரதுல இருந்து பொய் சாட்சியங்கள் இருக்குது. பொருத்தமில்லாதவர்களை போடுவதன் ஊடாக, பொருத்தமில்லாதவர்களை நல்லவர் என்று சொல்வதன் ஊடாக ஒரு சமூகம் பொய் சாட்சியம் அளிக்கிறாங்களே. இலங்கை முஸ்லீம் சமூகம் 20 லட்சம் பேர் நாட்டில் வாழ்கின்றோம். 2 கோடி மக்கள் ஒரு விடயத்தை புரிய வேண்டும். முஸ்லீம்கள் ஒரு ட்ரைனிங்களுக்கு போறாங்க, ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பயிற்சியினூடாக பொய் சாட்சியம் சொல்லாத மனிதர்களை ரமலான் உருவாக்குகிறது. அதுதான் நோன்பு என்று சொல்லி நோன்பு அவங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க கேள்வி கேட்கணும். இவ்வளவு நோன்பு பிடிச்சதுக்கு பிறகும் நீங்க ஏன் பொய் சாட்சியம் சொல்றீங்கன்னு சொல்லி போட்டு அவங்க அப்படி கேட்கறதும் இல்லை, நாங்க அப்படி யோசிக்கிறதும் இல்லை. நோன்பின் நோக்கத்தை புரியாமல் நோன்பு பிடிக்கிறோம். தொழுகையின் நோக்கத்தை புரியாமல் தொழுவதை போல. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் காலம் வந்துட்டால் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க, ஹதீஸ் சொல்லுது. எனவே ஒரு மாத ட்ரைனிங் முஸ்லீம்களுக்கு மனித சமூகத்தின் துயர் சுடைக்கும் மனிதர்களை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங். இந்த நாட்டு மக்கள் விளங்கணும், 2 கோடி மக்களும் விளங்கணும். இந்த நாட்டில் வாழுகின்ற 20 லட்சம் முஸ்லீம்களும் மனித சமூகத்தின் துயர் சுடைப்பதற்கான ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ரமலான் அதுக்கு வந்ததுதான். வருடாந்தம் 30 நாள் தொடர் ட்ரைனிங் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. முஸ்லீம் சமூகம் என்பது ஹைர உம்மத், மனித சமூகத்துக்கு நலவு செய்கிற உம்மத். அந்த உம்மத் மனித சமூகத்தின் துயர் கிடைக்கும் உம்மத்தாக இருக்கணும். அந்த ட்ரைனிங்கை ரமலான் தர இல்லை. ரமலானுக்கு பிறகும் ஏன் நாங்கள் மனிதர்களை மறந்து வாழ்கிறாங்க முஸ்லீம்கள். இப்படி பல விடயங்களை சொல்லிக்கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கும் போது உங்களை யாராவது ஏசினால், உங்களோட யாராவது வம்புக்கு வந்தால், இன்னி சாயும், நான் நோன்பார் என்று சொல்லுங்க. ஒரு மாதம் இப்படி பயிற்சி பெற்ற ஒருவன் இந்த நாட்டில் வன்முறைக்கு எதிராக போராடுகின்ற ஒரு போராளியாக மாறுவான். ஒரு மாதம் நோன்பு பிடித்த சமூகம் இந்த நாட்டில் அடையாளத்தை பெற்றிருப்பாங்க. வன்முறைக்கு எதிரானவர்கள், தனி மனித வன்முறை, குடும்ப வன்முறை, தேசிய வன்முறை, இனங்களுக்கு மத்தியிலான பிரச்சினை, பள்ளி வாங்கல்கள் நிறைந்த ஒரு நாட்டில் வன்முறையை வெறுக்கின்ற ஒரு சமூகம் ரமலானிலே உருவாக்கப்படுகிறது. ஆனால் ரமலான் உருவாக்கவில்லை. ரமலானை நாங்கள் படிக்கின்ற போது ரமலான் ஏன் என்ற கேள்வியை விட்டுவிட்டு ரமலானில் எத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கப் போகின்றோம், எத்தனை திக்ர் செய்து முடிக்கப் போகின்றோம், எவ்வாறு சஹர் சாப்பிட போகின்றோம், இப்படியான கேள்விகளோடு தான் கேள்விகள் இருக்கிறது. சோதர்களே, ஒவ்வொரு இபாதத்துக்கு முன்னாலும் 2 கேள்வி இருக்குது. நான் யாருக்காக செய்கிறேன்? அதுக்கு பதில் வரணும். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக செய்யாம ஊருக்காக செஞ்சால், ஊர்ல எல்லாரும் செய்யறதுக்காக செஞ்சால், பலருக்கு ரமலான் முடிஞ்சதோட அல்லாஹ் மௌத்தா போன மாதிரி தான். ரமலான்ல வணங்கின அல்லாஹு தாலா சவ்வாலையும் இருக்கிறான், அல்லாஹ்வை மறந்துடுறான்.
இந்த அளவுக்கு இஷாவுக்கு பிறகு தராவிக தொழுது, கியாமுல்லை தொழுது, வித்திரு தொழுது, சுபஹு வரைக்கும் தொழுகையில் இருந்த ஒரு சமூகம் நோன்புக்கு பிறகு சுபஹு நேரத்தில் மூடிய ஊடுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், உடெல்லாம் விழிச்சு எந்த நேரமும் தொழுகை என்ற வீடுகளில் மாற்றவர்கள் சொன்னால், ரமலான் இன்றைக்கு அமல்களின் தொகுப்பாக மாறிட்டு நோக்கம் புரியப்பட இல்லை. சோதர்களே, இப்படித்தான் ஒவ்வொன்றும் திக்ர் செய்கிறதுல இருந்து குர்ஆன் ஓதுறதுல இருந்து எல்லாமே மிகப்பெரிய நோக்கங்கள் இருக்கிறது. நோக்கம் புரியப்படாவிட்டால் ஆதத்தாக மாறிவிடும். இந்த பின்னணியில் ஒரு இபாதத்தாக என்று சொன்னால் இபாதத்தை பற்றி அறிவு தேவை. இரண்டாவது, அந்த இபாதத்தை உணர்வுபூர்வமாக செய்யணும். அந்த இபாதத் எங்களோட நடத்தைகளை மாற்றணும், எங்களோட வாழ்க்கையை நகர்த்தணும். அதுக்குத்தான இபாதத்துகள் இபாதத்துக்காக இல்லை. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் மருந்து குடிக்கிறோம். எதுக்காக? நோய் நிவாரணத்துக்காக. குடித்த மருந்துக்கு நோய் போகுதில்லை என்று சொன்னால் இன்னொரு மருந்தை தேடி போவோம், மருந்தை மாற்றிக்கொள்வோம், இல்லாட்டி வேற என்ன நோய்னு பார்ப்போம். மருந்து குடிக்கிறது தான் நோக்கமாகித்தான். அது நோய் இருந்தால் என்ன, போனால் என்ன, நான் மருந்து குடிப்பேன். தண்ணி குடிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, தாகத்தை தீர்க்கணும். சாப்பிட்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பசி இல்லாமல் போகணும். பசி இல்லாமல் போகிறதுக்கு தான் சாப்பிட்றோம். தாகத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் தண்ணி குடிக்கிறோம். நோயை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் மருந்து குடிக்கிறோம். மானக்கரான விஷயங்கள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் தொழுகிறோம். மானக்கரான விஷயத்தை எங்கட தொழுகை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் ஒரு கேள்வி, நாங்கள் தொழுகமாங்கிறோம். வெளித்தோட்டத்தில், இலக்கத்தில், ஓதல்களில் அது தொழுகையாகத்தான் இருக்கும். அல்லாட பார்வையில் தொழுகையாயிக்காது. நோக்கம் புரியாமல் வெறும் அமல்களின் தொகுப்பாக தொழுகை மாறிட்டால், நோன்பு மாறிட்டால், ஹஜ்ஜி மாறிட்டால். ஹஜ்ஜிக்கு பெய்த்து வார ஆட்களை பிரதேசவாதம் பேசுகிறாங்களே, அங்கே பெய்த்து லப்பேக் லப்பேக் என்று சொல்லி, யாரெல்லாம் நான் அடிமன்று சொல்லி, அரபிகள், அஜமிகள், கருப்பர்கள், வெள்ளையர்கள் எல்லாம் ஒரு உம்மத்துண்டு ஒரு மாத பயிற்சி முடிச்சுட்டு வந்து ஹஜ்ஜிக்கு பெய்த்து மறந்துடுறாங்களே. ஹஜ்ஜிக்கு பெய்த்து வந்து ஒரு ஆள்கிட்ட எப்படி பிரதேசவாதம் வரையணும்? மொத்த முஸ்லீம்களும் ஒரு உம்மத்துண்டு ஒரு ட்ரைனிங் இந்த எண்ணம் இல்லாட்டி ஹஜ்ஜி உண்மையில ஒரு ஸ்போர்ட் மீட் மாதிரி தான். கௌபாவை சுற்றி ஓடுறது, சஃபா மருவா கடையில் ஓடுறது, இந்த ஜாவலிங் மாதிரி கல் வீசுறது, துள்ளி குதிக்கிறது, ஓட்டத்தோட முடிஞ்சிடும். போதாதத்துக்கு அங்கே என்ன பேச்சஸிங்கில் ஓடி திரிகிறது. கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சி வந்து சேருவாங்க, அவ்வளோ ஓட்டம் ஓடி. கௌபாவை சுற்றி ஓடி, சஃபா மருவா கடையில் ஓடி, பேச்சஸிங்க்கு ஓடி, அங்கே கல் வீசி இங்கே கல் வீசி ஓடி முடிச்சுட்டு வருவாங்க, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு. அதே பிரதேச வார உணர்வுகள் இல்லாமல் போகிறது. எனவே மதிப்புக்குரிய சோதர்களே, ரமலான் மீக்கிறதால வெறும் ஆஃபீஸோடு நான் சம்மந்தப்படுத்தி கொள்ளாமல் அடிப்படையான ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இபாதத்துகள் ஆதத்தாகிடக்கூடாது. ஆதத்துகளாகினால் ஆதத்துகளோட வாழ்க்கையை மாற்றாது, இபாதத்துக்குரிய நன்மைகளையும் பெற்றுத்தராது. எனவே எந்த இபாதத்தை செய்யும் போதும் நான் யாருக்காக செய்கிறேன், பதிலெடுப்போம் அல்லாஹுக்காக. ஏன் செய்கிறேன் அதை அறிவுபூர்வமாக புரிஞ்சு கொள்வோம். இபாதத்துக்கு பிறகு இபாதத்தை முடிச்சுட்டு நான் கேட்காம அந்த இபாதத் கொண்டு வர வேண்டிய மாற்றத்தை என்னட்ட கொண்டு அந்த கேள்விதான் கேட்கணும். எத்தனை ஜுசு ஓதி முடிச்சேன் இல்லை, ஓதின குரான் என்னட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? எத்தனை ரக்கா தொழுதுங்கிறது கேள்வி இல்லை, தொழுகை என்ற வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? இந்த பின்னணி சோதர்களே, ஜமாத்தும் கூட ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் அது. அந்த நோக்கத்தை மாத்திரம் நீங்க சொன்னீங்களாக்கும். ஜமாத்துக்காக செலவழிக்கும் போதும், ஜமாத்துக்காக வேலை செய்யும் போதும் இந்த கேள்வியை ஜமாசோர்களை பார்த்து நீங்க கேளுங்க. ஜமாசோர்களும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க, எங்களோட நோக்கத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமா? சிலர் கேட்பாங்க, ஏன் ஜமாத்துக்கு ஆஃபீஸ் தேவைன்னு சொல்லி போட்டு. ஜமாத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஜமாத் இஸ்லாமி 1954ஆம் ஆண்டு ஒஃபிஷியலாக துவங்கினாலும் 40களில் இருந்தே ஜமாத்தில் ஒரு உறுதியான முடிவு ஒன்று இருக்குது, பள்ளிகளை ஜமாத்தில் ஆஃபீஸாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு. இந்த இலங்கையில் ஜமாத் இஸ்லாமியில் தொண்டர் நிறுவனங்கள் கட்டி கொடுத்த பள்ளிகள் 500-600 இருக்குது. ஜமாத் கவனமாக இருக்கிறோம். எந்த ஒரு பள்ளியும் ஜமாத் இஸ்லாமியின் பள்ளி என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடாது. பள்ளிகள் உம்மத்துக்குரியது, ஜமாத் இஸ்லாமி உம்மத்தை பிரிக்கக்கூடாது. வேலைகளை ஆஃபீஸோட வச்சுக்கொள்ளும். இதுதான் நோக்கம். நாங்கள் பள்ளியை ஆஃபீஸாக்க அமைக்கிறது. பள்ளிகள் பொதுவாக இருக்கணும். பள்ளிகள் எல்லா ஜமாத் ஆட்களும் வந்து கூடணும்.
மஹல்லாவில் ஆட்கள் கூடணும், இந்த பள்ளி அந்த ஜமாத்திர பள்ளி, இந்த பள்ளி இந்த ஜமாத்திர பள்ளின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இதை காரணமாகத்தான் நாங்கள் ஜமாத் அந்தையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காரியாலயங்களை பள்ளிக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறோம். காரியாலயங்களை பள்ளியாக்குறதும் இல்லை, பள்ளிகளை காரியாலயங்களாக்குறதும் இல்லை. இதன் அடிப்படையான விஷயம் இந்த விஷயத்துல ஜமாத் தீர்மானத்தோடு இருக்கிறோம். இலங்கையில் எங்கேயும் ஜமாத் இஸ்லாமிக்குன்னு சொல்லி பள்ளிகள் இல்லை. பல பள்ளிகளில் மொத்தமாக ஜமாத் இஸ்லாமின் அங்கத்தவர்களை நிர்வாக சபைக்கு தெரிவு செய்த போதும் தலைமையகத்தால் சொன்னோம், 3 பேர் 4 பேர் ராஜினாமா செய்ய பள்ளி இருந்து அப்படி பள்ளி ஆக்கிறவானு சொல்லி போட்டு தனியே ஜமாத் இஸ்லாமிய நிர்வாகத்தில் பள்ளியாக வரவானு சொல்லி போட்டு. காரணம் என்னாண்டா, ஊரில் மக்கள் இது ஜமாத் இஸ்லாமி பள்ளி, இது அந்த ஜமாத் பள்ளின்னு சொல்லி ஜமாத் இஸ்லாமிய ஆக்கள்லாம் ஜமாத் இஸ்லாமி பள்ளிக்கு போகிறாங்க, அந்த ஜமாத்தால் இங்கே போகிறாங்க, இல்லை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி 70 வருஷமாக ஜமாத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஒரு நோக்கம் இருக்குது, நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலை இருக்கு. இப்படி ஜமாத்துடைய நோக்கத்தின் அடிப்படையாக சொல்றேன்னு சொன்னால் எங்களுக்கு ஜமாத் இன்னொரு இடத்துல கவனமாக்கிறோம். ஜமாத் எங்களோட இலட்சியம் இல்லை, எங்களோட வழிமுறை தான் ஜமாத். உம்மத்துக்காக ஜமாத்தா, ஜமாத்துக்காக உம்மத்தான்னு கேட்டா சொல்லுவோம், உம்மத்துக்காகத்தான் ஜமாத். உம்மத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக, உம்மத்தில் எழுச்சியை கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜமாத்துடைய. ஜமாத்துக்காக இல்லை உம்மத். ஜமாத்தா உம்மத்தான்னு கேட்டால் ஜமாத் அங்கத்தவர் சொல்லுவார், உம்மத்தில் தான் சொல்லுவார். எனவே ஜமாத் எங்களுக்கு ஒரு வழிமுறையே ஒழிய ஜமாத் எங்களோட இலட்சியம் இல்லை. ஜமாத் எங்களோட ஒரு வழிமுறை, ஒரு சாதனம். உம்மத்தில் வர வேண்டிய மாற்றங்கள் இருக்குது, அந்த மாற்றங்களை ஒரு ஜமாத்தால்தான் செய்ய நம்பியதன் காரணமாக நாங்கள் ஜமாத்தாக இருக்கிறோம். இந்த ஜமாத் உம்மத்தின் பிரிவினைக்கு காரணமாக இருக்காது. உம்மத்தை மறந்து ஒரு குழுவை அப்படி ஒதுக்கி கொடுக்குற இடமாக ஜமாத் இருக்காது. இந்த வகையில் சோதர்களே, எங்களோட ஆசைகள் என்னாண்டா, இலங்கை முஸ்லிம் உம்மத், நான் இலங்கை ஜமாத்தை தான் பேசுகிறேன், இலங்கை முஸ்லிம் உம்மத் ஈமானிய பலம் பெற்ற உம்மத்தாக இருக்கணும். இல்லாட்டி ஆன்மீக பலம் பெற்ற உம்மத்தாக இலங்கை முஸ்லிம் உம்மத் இருக்கணுங்கிறது தான் இலங்கை ஜமாத் இஸ்லாமியுடைய முதல் இலக்கு. அக்கரப்பத்து ஜமாத்தை பற்றி சொல்லுவோம். அக்கரப்பத்துன்ற வகையில் அக்கரப்பத்து முஸ்லீம் சமூகம் ஈமானிய பலத்தோட, கொள்கை பலத்தோடு இருக்கணும். இது உங்களோட முதல் இலக்கு. அது எந்த ஜமாத் ஆட்களாக இருக்கட்டும், ஜமாத்துகள் இல்லாத ஆட்களாக இருக்கட்டும், கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமானிய பலமுள்ளவனாக, கொள்கை பலமுள்ளவனாக வாழணும். இதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் யோசிங்கன்னு சொல்லும். அதே போல முஸ்லீம் சமூகத்தில் எல்லோரும் ஒழுக்க பலமுள்ள ஆட்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னம்மா பொய்ஸ்து யூ தம்மீம மக்காரிமல் அஹ்லாக், நான் உலகத்துக்கு வந்தது ஒழுக்க விழுமியங்களை முழுமைப்படுத்துறதுக்காகனு சொல்லி. இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்கு அந்த அடையாளம் வேணும். நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும், ஒரு சிதறிய சிறுபான்மையாக இருந்தாலும், இலங்கை முஸ்லீம் சமூகம் ஒழுக்க பலம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஒழுக்கத்தில் யாருக்கும் கை வைக்கலாம் இருக்கணும். அது அரசியல்வாதியில் இருந்து சாதாரண தொழில் செய்கிற ஆட்கள் வரைக்கும், மாணவர்கள்லேருந்து ஆசிரியர்கள் வரைக்கும், பெற்றோர்கள்லேருந்து பிள்ளைகள் வரைக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒழுக்க நிறைந்த சமூகம். அவனோட எல்லா துறைகளும், அவங்க அரசியல் செஞ்சா என்ன, அவங்க பிஸ்னஸுக்கு போனா என்ன, அவங்க கல்வி நட எங்கே போனாலும் முஸ்லீம் சமூகம் ஒழுக்கமுள்ள சமூகமாக இருக்கணும். எதுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், அதை பெரிய இலட்சியமாக வச்சு கொண்டிருக்கிறோம். 3வது, முஸ்லீம் சமூகம் பௌதீக பலமுள்ள ஒரு சமூகமாக இருக்கணும். இலங்கை முஸ்லீம் சமூகம், நான் இலங்கை முஸ்லீம் சமூகம் சொல்றது இந்த நாட்டில் வாழுகின்ற 20 லட்சம் மக்களையும் சில நேரம் அக்கரப்பத்து ஜமாத், அது அக்கரப்பத்து முஸ்லீம் சமூகமாக்கி கொள்ளையிலும் பௌதீக பலமுள்ள சமூகமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த சமூகம் ஹைர உம்மத், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஹைர உம்மத், மனிதர்களுக்கு பயனளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சமூகம், வாழ வைத்து வாழ வேண்டிய சமூகம் ஹைர உம்மத்துக்கு. அதுதான் பொருள். ஹைர உம்மத்துங்கிறது வாழ்ற சமூகம் இல்லை, மனித சமூகத்தை வாழ வச்சு வாழ்றதுக்காக வந்த உம்மத். எனவே வாழ வைக்கிற ஒரு உம்மத் தங்கி இருக்கிற உம்மத்தாக இருக்கையில, தங்கி இருக்கிற ஒரு சமூகம் வாழ வைக்கும் சமூகமாக இருக்காது. முஸ்லீம் சமூகம் வாழ வைத்து வாழுதல் என்ற பண்பை பெற என்று சொன்னால் ஹைர உம்மத்தாக சொன்னால் பௌதிக பலம் இருக்கணும். முஸ்லீம் சமூகம் கல்வியில மேலே வரணும். முஸ்லீம் சமூகம் வறுமை இல்லாத சமூகமாக இருக்கணும். முஸ்லீம் சமூகம் நோயற்ற ஒரு சமூகமாக இருக்கணும். முஸ்லீம் சமூகம் ஐக்கியமான ஒரு சமூகமாக இருக்கணும். அதனது தேசிய ஐக்கியமும் ஊர் ஐக்கியமும் பாதுகாக்கப்படணும். இந்த பௌதிக பலங்களை முஸ்லீம் சமூகத்தில் கொண்டு வரதுக்காக ஜமாத் வேலை செய்யுது. அதுகளை இலட்சியம். ஏன் ஜமாத்துன்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம்,
ஜமாத்துக்காக இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தண்ணிக்காக இல்லை, மருந்துக்காக இல்லை, மருந்து நோய் நிவாரணத்துக்காக, நீர் தாகத்தை இல்லாமலாக்குறதுக்கு, உணவு பசியை போக்குறதுக்கு மாதிரி ஜமாத்துக்காக பாதுகாக்கப்பட்டால் அது பாவமாக பேத்திரும். ஜமாத்துக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. ஜமாத் முஸ்லீம் சமூகத்தில் ஈமானிய பலத்தை கொண்டு வர்றதுக்காக, முஸ்லீம் சமூகத்தில் ஒழுக்க பலத்தை கொண்டு வர்றதுக்காக, முஸ்லீம் சமூகத்தை ஒரு பௌதீக பலமிக்க சமூகமாக்கி அவங்க கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சுகாதார பழக்க வழக்கங்களையும் ஒற்றுமையிலையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஜமாத் தான் ஜமாத் இஸ்லாமி. அதன் மையமாக, அதன் ஒரு பணிமனையாக இந்த ஆஃபீஸ் இருக்கிறத எங்கட ஆசை. அதற்கு சப்போர்ட் பண்ற இடமாக ஜமாத் இருக்கணும். இந்த ஊர்ல இருக்கிற 100 பேர் 200 பேரை சமூகத்தை விட்டு பிரிச்சு இங்கே கொண்டு வந்து வைக்கிற இடமாக, முனிவர்களோட மடத்தை போல எந்த ஜமாத் ஆஃபீஸ் விலங்குல இல்லை, இருக்கவும் கூடாது. அப்படி ஒரு மடம் இல்லை. இது ஒரு இலட்சியத்தோடு வேலை செய்கிற இடமாக இருக்கும், ஒரு பாசறையாக இருக்கணும். இந்த பாசறை முஸ்லீம் சமூகத்தை ஈமானிய சமூகமாக மாற்றுகின்ற பாசறையாக இருக்கணும். அப்படி யாரெல்லாம் அந்த ஊரில் ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் ஊக்குவிக்கிற பாசறையாக இருக்கணும். நாங்கள் மாத்திரம் அதை செய்ய இல்லை. முஸ்லீம் சமூகத்தை ஈமானிய பலமுள்ள சமூகமாக மாத்திர வேலை, ஒழுக்க பலமுள்ளதாக மாத்திர வேலை, பௌதீக பலமுள்ள ஒரு சமூகமாக மாத்திர வேலை இந்த ஊரில் எத்தனையோ பேர் செய்கிறாங்க, எத்தனையோ நிறுவனங்கள் செய்கிறாங்க. அத்தனை நிறுவனங்களும் மனிதர்களும் பலப்படன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். பலப்படுத்துகின்ற காரியாலயம் தான் இது. பலகீனப்படுத்துகின்ற ஒரு எதிர்க்கட்சி அரசியல் செய்கின்ற ஒரு இடமாக இது இருக்காது. உம்மத்துக்காக யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேரையும் பலப்படுத்தும் ஒரு காரியாலயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமாத் காரியாலயம் இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் இந்த ஜமாத்துக்கான காணி வக்குஃப் செஞ்ச ஆட்களாக இருக்கலும், சல்லி செலவழிக்கிற ஆட்களாக இருக்கலும், இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முந்தி தங்களோட நேரங்களை ஒதுக்கின ஆட்களாக இருக்கலும், அந்த உயர்ந்த இலக்கத்தோடு தான், அந்த விளக்கத்தோட தான் ஜமாத்துக்கு வந்தாங்க. வேற எந்த நோக்கத்துக்காக அவங்க இந்த ஜமாத்தை ஆரம்பிக்கையில் ஜமாத் எதுக்காக பயணிக்கவும் இல்லை. இப்படி முஸ்லீம் சமூகத்தின் ஈமானிய பலம், முஸ்லீம் சமூகத்தின் ஒழுக்க பலம், முஸ்லீம் சமூகத்தின் பௌதீக பலத்துக்கு அடுத்தது நாங்கள் எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம்தான் இலங்கை முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற சமூகமாக, இந்த நாட்டை பலப்படுத்துகின்ற சமூகமாக மாறணும். இது நபிமார்களோட ஆசை. ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். இப்ராஹிம் நபி துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் வாழுகின்ற நாட்டை ஒரு பாதுகாப்பான அச்சமற்ற ஒரு பலமான வளமிக்க நாடாக ஆக்கித்தான் சொல்லி இப்ராஹிம் நபி துஆ கேட்டாங்க. வாழுகின்ற நாடு அப்படி இருக்கின்ற எண்ணம் இலங்கை முஸ்லிம்களுக்கு இருக்கணும். இது அந்நிய நாடு இல்லை, இது எங்கட நாடு. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டு வளங்களையும் மையமாக வச்சுதான் அல்லாஹு தஆலா எங்களை விசாரிக்க இருக்கிறான். எனவே நாம் வாழுகின்ற நாடு ஒரு பலமான நாடாக, வளமான நாடாக, பாதுகாப்பான நாடாக, அச்சமற்ற நாடாக இருக்கணும். அதுக்கு துணை நிற்கும் சமூகமாக முஸ்லீம் சமூகம் வரணும். மதிப்புக்குரிய சோதர்களே, இந்த நாட்டில் வாழுகின்ற 2,20,00,000 மக்களும் உடல் உள்ள ஆன்மீக ஆரோக்கியத்தோடு வாழணும். இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். இந்த நாட்டில் தேசிய ஐக்கியம் உருவாக்கப்படணும். இந்த நாட்டில் சிறந்ததொரு அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்படணும். அத்தனைக்கும் துணை நிற்கின்ற காரியாலயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஆஃபீஸ் இருக்கும். இன்றைக்கும் கூட இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வகையில் இலங்கை ஜமாத் இஸ்லாமி முஸ்லீம் சமூகத்தை தாண்டி இந்த நாட்டில் இருக்கிற நல்ல மனிதர்களோட கைகோர்த்து கொண்டு வேலை செய்கிறோம். சர்வோதய அமைப்போட ஜமாத் இஸ்லாமி ஒரு MOU சைன் பண்ணிக்கிறோம் இந்த நாட்டில் பல வேலைகளை செய்கிறதுக்காக. ஐரிஸ் ஒரு சிங்கள பெரும்பான்மை அமைப்போட எங்களுக்கு ஒரு MOU இருக்குது, அதனூடாக இன்னும் பல வேலைகளை செஞ்சு கொண்டு போகிறோம். அதே போல ஹெல்தி லங்கா அமைப்போட ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு இன்னும் பல வேலைகளை நாட்டில் செய்கிறோம் இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்காக. இன்றைக்கும் கூட நினைக்கிறேன், இங்கே கருஜயசூரியோட ஒரு அமைப்பு அவங்களோட சேர்ந்து இளம் ஆலிம்களை உலமாக்களை ஜனநாயக விளிமியர்களாக மாத்திர என்ற ஒரு வேலை திட்டத்தை அவங்க கிறிஸ்டியன் புத்திஸ்ட் செஞ்சு கொண்டு போகிறாங்க. எங்களோட சேர்ந்து வேலை திட்டத்தை ஜமாத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கின்ற ஆலிம்களை ஜனநாயக விளிமியங்களை பயின்ற ஆலிம்களாக பயிற்றுவிக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே அவங்களோட அமைப்பு வந்தாங்க. கிட்டத்தட்ட 35-40 ஆட்கள் இந்த ஏரியாவில் இருந்த ஆலிம்கள் அழைச்சி ட்ரைனிங் நடந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில வாரங்களை பெட்டிக்குளம் மாவட்டத்தில் செய்கிறோம். சோதரே, இப்படி ஒரு பெரிய வேலை திட்டத்தை முஸ்லீம் சமூகத்தோடு சேர்ந்து நாட்டில் இருக்கிற பலரோடு சேர்ந்து இந்த நாடு ஒரு வளமான நாடாக இருக்கணும், இலங்கை முஸ்லீம் சமூகம் ஒரு முன்மாதிரி மிக்க சமூகமாக மாறணும் என்பதை இலக்காக கொண்டு வேலை செய்கின்ற ஒரு ஜமாத் தான் இந்த ஜமாத்.
இந்த ஜமாத்தை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற இல்லை, ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறோம். நல்ல ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரம் இலங்கையில் வாரதுக்காக இரவு பகலாக வேலை செய்கிறோம். எங்களை ஒரு கட்சியாக மாற்றிக்கொள்ள இல்லை. எங்களுக்குன்னு பள்ளி எடுக்காமல் இருந்ததை போல, எங்களுக்குன்னு ஒரு பள்ளி எடுத்து ஒதுங்கக்கூடாது யோசிச்சதை போல ஜமாத் இஸ்லாமி ஒரு தனி அரசியல் கட்சியாக மாற இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியிலையும் எந்த இன அரசியல் கட்சியிலையும் உள்ள நல்லவர்கள் பயிற்றுவிக்கப்படணும். அதை செய்கிறோம். அவனுக்கான ட்ரைனிங் வகுப்புகள் நடத்துகிறோம். அவங்கள அறிவுற்றுறோம். முஸ்லீம் அல்லான்னு பார்க்காம செஞ்சு கொண்டு போகிறோம். நல்லவர்களை உறவு வச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. எந்த கட்சின்னு நாங்கள் பார்க்க அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நடந்த அந்த ஜனநாயக அந்த பயிற்சி பற்றுரையும் கூட. எனவே மதிப்புக்குரிய சோதர்களே, நான் ஏன் உங்கள்கிட்ட இதை பேசுகிறேன்னு சொன்னால், ஆண்கள் இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, மிக கவனமாகிறீங்க. ஒரு வேலை திட்டம் காலம் நீண்டு செல்லும் போது இலட்சியம் மறந்து வேலைகளின் தொகுப்பாக மாறிடும். நாங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறோம், நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், வேலைகளை நியமதி அடைவோம், இலக்க நோக்கி போகிறோமா? இந்த கேள்வி திரும்பி திரும்பி ஜமாத்தின் அங்கத்தவர்களும் ஜமாத்துக்காக செலவழிக்கின்ற தனவந்தர்களும் ஊரின் பெரியவர்களும் அடுத்த ஜமாத்தாளர்களும் ஜமாத்தை பற்றி கேட்கணும். உதாரணமாக தொழுகிறார்களை பற்றி கேட்குறாங்க தானே, இவன் தொழுகிறான், இவன் மாற இல்லை என்று சொல்லி போடு. ஏண்டா எல்லாருக்கும் தெரியும் தொழுக மனுஷனை மாற்ற வந்தது சொல்லி போடு. ஜமாத்தை பற்றியும் கேளுங்க. நீங்கள் ஆஃபீஸுலுக்கு தானே இருக்கிறீங்க, உங்களால் இது நடக்குதா, அதுக்கு என்ன செய்கிறீங்க? இந்த கேள்வியை உங்கள்கிட்டலாம் தந்துட்டு போகிறதுக்காகத்தான் நான் ஜமாத்தில் வரலாறு பேசாமல் ஜமாத் என்னத்துக்குள்ள விஷயத்தை கூட பேசினேன். இது ஜமாத் ஆட்கள் தெரிஞ்சிருப்பதைப் போலவே இந்த ஜமாத்துக்காக துணை நிற்கின்ற ஆட்களும் ஜமாத்தை எதிர்க்கிற ஆட்களும் பிரச்சனை இல்லை, ஜமாத்தை விலகிக் கொள்ளணும். ஜமாத் என்னத்துக்குன்னு சொல்லி போகணும். அவங்ககிட்ட இருந்து ஜமாத்தை நோக்கிய கேள்விகள் வரணும். எங்களுக்கு அதுவும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும், எங்களை இலட்சியத்தில் போக வைக்கும். இப்படியான நல்ல நோக்கங்களுக்காகத்தான் இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு பயிற்சி பட்டறையாக அல்லது ஒரு பயிற்சி கூடமாக ஒரு வீடாக இன்ஷா அல்லாஹ் ஒரு இல்லமாக இந்த இல்லம் இருக்கும். இது எல்லா ஜமாத்துகளுக்கும் எல்லா முஸ்லீம் சமூக தேசத்துக்காக செய்கின்ற நல்ல மனிதர்களுக்கும் துணை நிற்கின்ற ஒரு காரியாலயமாக இருக்கும். இதுக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செலவுகளும் அல்லாஹு தாலாட்ட கபூல் செய்யப்படும். இஹ்லாஸோடு நீங்கள் செய்யும் போது அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கும் உங்களுக்கும் தரணும். வருகின்ற ரமலான் எங்களையும் தான் முஸ்லீம் சமூகத்தையும் தான் இந்த நாட்டில் நல்ல மனிதர்களை அறிவும் சிந்தனை உள்ள ஒரு சமூகமாக என்ற இது குர்ஆன் இறங்கின மாதம். குர்ஆன் தான் அறிவுடைய பொக்கிஷம். எனவே முஸ்லீம் சமூகம் உணர்ச்சிக்காக வேலை செய்கிற ஒரு முஸ்லீம் சமூகம் இல்லை, அது முஸ்லீம் அல்லாஹ்வுடைய பண்பு. குர்ஆன் சொல்லுது, முஸ்லீம் அல்லாதவர்கள் கெஸ்ஸிங்கோடு வேலை செஞ்சு கொடுக்கிறாங்க, கற்பனைகளை வேலை செஞ்சு கொடுக்கிறாங்க, கற்பனைகள் வாழ்க்கையில் எந்த பயனையும் தராதுன்னு சொல்லி. எனவே இலங்கை முஸ்லீம் சமூகம் என்பது அறிவுபூர்வமான சமூகம், சிந்தனை உள்ள சமூகம். அந்த பெயரை பெற்று தரணும். இலங்கை முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் துயதுடைக்கும் சமூகம், அந்த பெயரை பெற்று தரணும். இலங்கை முஸ்லீம் சமூகம் பொய் சாட்சியம் சொல்லாத, நன்மைகளை விரும்புகின்ற, சத்தியத்துக்கு துணைக்கின்ற, அநியாயத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு சமூகம் என்ற நோம்பின் ஊடாக அல்லாஹ் எதையெல்லாம் எதிர்பார்த்தானோ அந்த பண்பை அல்லாஹு தாலா இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்கும் அக்கறைப்பட்டு சமூகத்துக்கும் அல்லாஹ் பெற்றுத்தரணும். அதற்கு துணை நிற்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த காரியத்தை அல்லாஹு தாலா ஆக்கி தரணும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.